ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரண்டை சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த சிம்பிளான பிரண்டை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது எங்கள் வீட்டிலே வளர்ந்த செடி. இப்போ இதில் உள்ள இலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா அது மேல் தோல்லாம் சீவி எடுக்கணுங்க. கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வெறும் கையில் அப்படியே க்ளீன் பண்ணோம்னா கையில் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால ஆயில் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், நான் கையில் ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அந்த கட் பகுதியை விட்டுட்டு மேலே கட் பண்ணிக்கோங்க. மேல் தோலை இந்த மாதிரி பிடிச்சி இழுங்க. இந்த வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீனான பிரண்டை ரெடி ஆயிருங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி தோல்லாம் வேஸ்ட்டு. வாங்க இந்த சிம்பிளான சட்னிக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தாங்க செய்ய போகிறேன். நல்லா நல்ல வாடையாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை இதில் போட்டுக்கலாங்க. நல்லெண்ணெயில் சுருள வதக்கணுங்க. இந்த பிரண்டையை பச்சை வாடையெல்லாம் போகணும், அந்த மாதிரி வதக்கிக்கிறணும். நீங்கள் இந்த மாதிரி வதக்குறதுனால நாக்கு எதுவுமே அரிக்காதுங்க. சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. போதுங்க, நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்ல டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3லேருந்து 4 வத்தல் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றுக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை தேவையோ நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. நல்லா சுருள வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டினா கடலைப்பருப்பும் போட்டுக்கலாங்க. சப்போஸ் இதில் தக்காளி சேர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை, புளி சேர்க்க போகிறேங்க. நல்லா வதக்கிக்கோங்க. புளி உளுந்தம்பருப்பு நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை நம்ம தாளித்து கொட்டிடலாங்க. இப்போ நல்லா தாளிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூன் அளவு. கடுகு உளுந்து நல்லா வெடிக்கொட்டுங்க. நான் ஒரு 2 வெள்ளைப்பூடு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெள்ளைப்பூடு இந்த மாதிரி போட பிடிக்கலைன்னா நீங்கள் சட்னி அரைக்கும் போதே அதில் சேர்த்து நீங்கள் வெள்ளைப்பூடு அரைச்சிக்கலாங்க. இப்போ வெள்ளைப்பூடு லைட்டாக கலர் மாறினதும் நீங்கள் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த தாளிப்பை சட்னியில் போட்டுடலாங்க. பாருங்கள், சூப்பரான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி, சூடாக சாப்பாடு செஞ்சு கூட அதிலே போட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க. அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.